அனைவருக்கும் வணக்கம். பாடம் தமிழ் வகுப்பு 6ஆம் வகுப்பில் கல்வி கண் திறந்தவர் காமராசர் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இது பகுதி 2. வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 2 நிகழ்வுகள் பார்த்துருக்கோம். 3வது நிகழ்வு பாருங்கள். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்றுமாறு அழைக்க அனைவரும் எழுந்தனர். பள்ளி நிகழ்ச்சியில் ஒன்றில் தேசிய கொடியை ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க. உடனே காமராசர் அவர்கள் எழுந்து போயிருக்காங்க. அனைவரும் எழுந்து நின்றனர். எல்லாரும் எந்திரிச்சு நின்றுருக்காங்க. அப்போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான். அனைவரும் பதற்றம் அடைந்தனர். தண்ணீர் தெளித்து அவனை எழுப்பினர். எல்லாரும் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க, பயந்துட்டாங்க. என்னன்னு தெரியலையே, மயங்கி விழுந்துட்டானேன்னு. மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்குறாரு. மயக்கம் தெரிஞ்ச அந்த சிறுவன்கிட்ட நீ காலைல சாப்பிட்டியாப்பா அப்படின்னு காமராசர் ஐயா கேட்குறாங்க. அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான். அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார். மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான். மாணவன் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் கூறினான். இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் என்ன நினைக்கிறாரு, ஒருவேளை உணவாவது நம்ம சாப்பிட இனிமேல் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு வந்தது தான் மத்திய உணவு திட்டம். சாப்பிட்றதுக்கு ஒருவேளை உணவாவது மாணவர்களுக்கு கொடுக்கணும், சாப்பிட்டுட்டு மயக்கம் இல்லாமல் படிக்கணும், எந்த மாணவனும் பசியால் படிக்கக்கூடாது அப்படின்னு காமராசர் ஐயா நினச்சாங்க. அதுதான் உண்மை. இது எல்லாமே உண்மை சம்பவம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். பாருங்கள், மயங்கி விழுந்த உடனே சாப்பிட்றது ஏன் சாப்பிட்லையான்னு கேட்குறாரு. அந்த மாணவன் சாப்பிட்லன்னு சொல்கிறாப்புல. இப்போ சாப்பிட எதுவுமே இல்லை அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறாப்புல. பிறகு என்ன பண்ணுறாரு, படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் காமராசர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்வு 4ல் பரமக்குடியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம். பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார். இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறார் என்றார். அதுக்கு மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. மழைக்காலத்தில் பள்ளிக்கு வரமாட்டாங்க யாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தரைப்பாலத்தில் காற்றாற்று வெள்ளம் பயங்கரமாக போகும். அப்படி போகும்போது மாணவர்கள் அந்த கரையை கடந்து போகவே முடியாது. வெள்ளம் அப்படி போகும், அதில் எப்படி நம்ம போகிறது? அதனால் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டாங்க மழைக்காலத்தில் அப்படின்னு சொல்கிறார் அதிகாரி. அப்போது என்ன சொல்கிறாங்க, அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்றார் அவர். கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளி அனுமதி கிடையாது என்று அதிகாரி கூறினார். அவர் முடிப்பதற்குள் நீங்கள் இந்த காற்றாட்டை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் அவர். பாருங்கள் எவ்வளோ பெரிய மனசு. மழைக்காலங்களில் மாணவர்கள் படிக்காமல் வீட்டிலே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, மாணவர்கள் படிக்காமலே இருக்கக்கூடாது மழைக்காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்து பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க. அந்த பக்கத்து என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடம் கட்டணும், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இதை காரணம் காட்டுங்க, காற்றாடு வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லி காரணம் காட்டுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆடு மேய்க்கும் சிறுவனையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? அவர் தான் ஐயா காமராசர் ஐயா அவர்கள். ஆடு மேய்க்கும் சிறுவனையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? ரொம்ப தூரம் நடந்து போனாங்கன்னா அவங்களால படிக்க முடியாது, சோர்வாயிருவாங்க. அப்படி ரொம்ப தூரம் நடக்கக்கூடாதுன்னு என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? இதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு. யார்? அவர் தான். நம்மளுடைய கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா?
அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் தான் என்னது நம்மளுடைய கல்வி கண் திறந்த என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்றவர் முன்னாள் முதல்வர் காமராசர் ஐயா அவர்கள். கேட்பாங்க, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. கல்வி கண் திறந்தவர் என்று யாரால் அழைக்கப்பட்டார் கர்ம வீரர் காமராசர் அப்படின்னு. பெரியாரால், தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்றார் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி. காமராசரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். இப்படிலாம் பல பெயர்கள் அவருக்கு வழங்கப்பட்டது, சிறப்பு பெயர்கள் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. காமராசரின் கல்வி பணிகள். காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற போது எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? தொடக்கப்பள்ளிகள் 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றிய தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் விதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். பள்ளிகளில் நிறைய வசதிகளை ஏற்படுத்துறதுக்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே ஆவார். பாருங்க எவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். சரிங்களா? இப்போ இலவச கட்டாய கல்வி, நமக்கு மதிய உணவு திட்டம், பள்ளி சீருடை திட்டம், இது எல்லாமே நம்மளுக்கு காமராசர் ஐயா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்க, தெளிந்து தெளிவோம். காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள். காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள் என்ன அப்படின்னா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பெற்றது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளோ சிறப்புகளை அரசு காமராசருக்காக செய்துள்ளது. சரியா மாணவர்களே? அடுத்த வகுப்பில் வேற ஒரு பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.